காலையில நேரம் சூரியன் மெதுவா மேல வந்துகிட்டு இருந்தான். ஆனா சோமையா இன்னும் படுத்த இடத்துல இருந்து எழுந்திருக்க கூட இல்ல. அப்பதான் சீதா சமையல் அறையில இருந்து நேத்து செஞ்ச 2 சப்பாத்தியையும் கூடவே ஒரு வெங்காயத்தையும் வச்சு கொண்டு வந்து கொடுத்தா. ஏங்க, சூரியன் உச்சிக்கு வந்துட்டான். இன்னும் எவ்வளவு நேரம் படுக்கையில படுத்து தூங்கிட்டு இருக்க போறீங்க? முக கழுவிட்டு வந்து இந்த சப்பாத்திய சாப்பிடுங்க. சோமையா கோவமா எழுந்திருச்சு. என்னடி காலங்காத்தால எதுக்காக வந்து தூக்கத்தை கெடுக்கிற? தட்டுல இருக்கிற சப்பாத்திய பார்த்து, என்ன இது இவ்வளோ கல்லு மாதிரி இருக்கு, இதை எப்படி நான் சாப்பிட முடியும்? இது நேத்து செஞ்ச சப்பாத்திங்க, கொஞ்சம் கெட்டியாதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு சாப்பிடலாம். உனக்கு அறிவு இருக்கா சீதா? அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் அவங்க புருஷங்களுக்கு சுடுசோறு வடிச்சு போடுறாங்க. ஆனா நீ இந்த பழைய சப்பாத்தியை கொடுக்குறியே, உனக்கு நியாயமா இருக்கா? சூடா சமைச்சு போடுறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. ஆனா பகல் பூரா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கான தகுதி இருக்கு. அவங்க உடம்பு வளைச்சு வேலை செய்யறவங்க, அவங்க அந்த சாப்பாடை சாப்பிடலாம். சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த சப்பாத்தியே பெருசுதான், வேணும்னா சாப்பிடுங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு ரங்கம்மா அங்க வந்தாங்க. என்ன சீதா, காலையிலேயே உன் புருஷன் ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் வேலைக்கு போக முடியாதுன்னு சண்டை போடுறானா? வாங்க அத்தை, நான் கொடுக்குற சாப்பாடு நல்லா இல்லையாமா, சூடா சாப்பாடு வேணும்னு கேக்குறாரு. நீங்களே சொல்லுங்க, வேலை செய்யாம வெட்டியா இருக்கிறவங்களுக்கு சூடு சாப்பாடு எங்கிருந்து போட? சரியா போச்சு, நீ சொல்றதுல எந்த தப்பும் இல்ல சீதா. ஏன்பா சோமையா, உனக்கு என்ன ஒரு 30 வயசு இருக்குமா? என் புருஷனுக்கு 60 வயசு. விடிய காலையிலே எழுந்திரிச்சு போய் களைப்பி பிடிச்சு நிலத்தை உழுதுகிட்டு இருக்காரு. நீயும் இருக்கிய சும்மா வெட்டியா வீட்டுல உக்காந்துக்கிட்டு. இப்படி இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது கூச்ச நாச்சா இருக்க வேணா? சோமையா கோவமா, அது என்னோட விருப்பங்க, நீங்க இதில் தலையிடாதீங்க. என் பொண்டாட்டிக்கு சோம்பேறித்தனம், அதான் சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறா. நான் கடைக்கே போய் வயிறார சாப்பிட்டுக்கிறேன். ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, கடையில மட்டும் யாராவது இலவசமா உனக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்களா? போ போ, போய் கேட்டு பாரு. பிச்சைக்காரனை தொடப்பக்கட்டையை வச்சு அடிச்சு அனுப்புறாங்களாமா. சீதா, இவனுக்கு இன்னும் புத்தி வரல. சோமையா கோவமா எழுந்துச்சு வெளியில வந்து வேக வேகமா கடைக்கிட்ட போய்கிட்டு இருந்தான். ரங்கையா, காலையிலேயே கடையை திறந்துட்ட போலையே. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட எதனா கூட. நான் காசை நாளைக்கு கொடுக்கறேன். இங்க பாரு சோமையா, யாருக்கு வேணாலும் கடன் கொடுப்பேன், வேலை வெட்டி இல்லாத உனக்கு தரமாட்டேன். நாளைக்கு மட்டும் பணம் எங்கிருந்து வரும்? நீயே வெட்டி பையன், உன் பொண்டாட்டி வருமானத்தில் உக்காந்து சாப்பிட்ற. சுபையா, சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னா தானே விளையாடணும். என் பசி உன் கண்ணுக்கு தெரியலையா? கொஞ்சம் வெல்லம் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவ. சின்ன வயசுல விளையாண்டோம்னா விளையாட்டு வயசு. உன் கூட விளையாண்டதுல எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனா இப்போவும் உனக்கு எதனா இலவசமாக கொடுத்தா எனக்கு நஷ்டமாயிடும். நான் கஷ்டப்பட்டு தானே இந்த கடையை வச்சிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பை உனக்கு எப்படி சும்மா தர முடியும்? சோமையா முகத்தை திருப்பிக்கிட்டு கோவமா அங்கிருந்து போயிட்டான். வழியில ஊரோட பெரிய மனுஷனான பூபதி உக்காந்துக்கிட்டு வேலைக்காரங்களுக்கு காலையிலேயே வேலையை பத்தி விவரமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கும்பிடுறாங்க ஐயா, காலையில எழுந்து வேலையெல்லாம் சரியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். வா சோமையா, வேலைக்கு ஆளு கொஞ்சம் குறைவா இருக்கு. மாந்தோப்புல மாம்பழம் பறிக்கணும், அதோட வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. செய்யறியா? சாயந்தரம் கூலி கொஞ்சம் போட்டு கொடுக்கறேன். ஐயா, மரத்துல ஏறுறது, மண்ணு சுமக்கிறது, இதெல்லாம் எனக்கு ஆகாத வேலைங்க. எதனா சுலபமான வேலையா இருந்தா சொல்லுங்க. தோட்டத்தை காவல் காக்கணும்னா சொல்லுங்க, செய்யறேன். அதுக்கு 2 வேளை சாப்பாடு போட்டீங்கன்னா அதுவே போதுங்க. பூபதி அதை கேட்டு சிரிச்சு, புத்திசாலிடா நீ. சும்மா உக்காந்து வேடிக்கை பார்க்க 2 வேளை சாப்பாடா? கஷ்டப்பட்டு வேலை செய்யாதவனுக்கு என்கிட்ட வேலை இல்லை. ஏன்னா இவ்வளவு சொத்தம் நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்சது. அதை உனக்கு சும்மா என்னால் தர முடியாது. என்னங்க பூபதி ஐயா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு வேளை சாப்பாடு போட்டா உங்க சொத்து என்ன கரைஞ்சிடுவா போகுது? சொத்து கரையாது சோமையா, ஆனா என் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. சும்மா உனக்கு என்னால் கூலி கொடுக்க முடியாது. கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னா சொல்லு, வேலை கொடுக்கறேன். அப்பதான் சமையல்காரம்மா கூடையில சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஐயா, தோட்டத்துல வேலை செய்யற எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேங்க. இப்பவே கொண்டு போய் கொடுத்துறவா, இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு போகவா? ஒரு நிமிஷம் அண்ணா போறனாமா. சோமையா பசிக்குதுன்னு சொல்றான், எந்த வேலையும் செய்ய மாட்டானாமா. கொஞ்சம் குடிக்க அவனுக்கு கூழ் இருந்தா கூட. அன்னபூர்ணம்மா ரொம்ப கோவமா, ஐயா, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்களுக்கு தான் நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். எந்த வேலை வெட்டியும் செய்யாதவனுக்கு நான் கஷ்டப்பட்டு செஞ்ச இந்த கூழை கொடுக்க விருப்பம் இல்லை.
வயல்ல இறங்கி எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பசியோட இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கூலை கொடுத்தாலாவது எனக்கு புண்ணியம் வந்து சேரும். இவனுக்கு கொடுத்தா பாவம் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. சோமையாவுக்கு அது பெரிய அவமானமா இருந்துச்சு. அவன் ஊர் எல்லைக்கு வந்தான். அப்போ ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு பவானி கூடையில் இருக்கிற புடவை வளையல் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு இருந்தா. என்னம்மா இது கூட கனமா இருக்கு. ஒரு பொம்பளை பொண்ணு வெயில்ல இவ்வளோ கஷ்டப்படணுமா? அப்படி என்ன அவசியம்? என்னோட பேரு பவானிங்க ஐயா. என் வயிற்று பொழப்புக்கு நான் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். நான் 4 தெருவு சுத்தினாதான் ஒரு வேளை சாப்பாடு. நான் வெயில காஞ்சி போவேன், மழையில நனைஞ்சு போவேன். ஆனா யாருக்கிட்டையும் கை நீட்ட மாட்டேங்க. யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சி சுயகௌரவத்தோட வாழ்றேன். என்கிட்ட துண்டு இருக்குங்க ஐயா, வாங்கிக்கிறீங்களா? எனக்கு எதுக்குமா? ஆனா நீ சும்மா கொடுத்தா நான் வாங்கிப்பேன். பவானி சிரிச்சுக்கிட்டே, நான் எதுக்குங்க ஐயா சும்மா கொடுக்கணும்? மலையை கூட உடைக்கிற அளவுக்கு பலம் உங்க உடம்புல இருக்கு. வேர்வை சிந்தி உழைச்சி கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. வேர்க்கவே வேர்க்காத உடம்புக்கு இந்த துண்டு மட்டும் எதுக்குங்க? வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு வேலை பாரு. அப்பதான் உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. பவானி கூடைய தலையில வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். சோமையா இன்னும் அங்கேயேதான் உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஊர்ல எல்லாரும் பேசுறது அவன் காதுல சத்தமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. பசியில வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது. காலையில பொண்டாட்டி கொடுத்த அந்த பழைய சப்பாத்தியே சாப்பிட்டுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. சோமையா மனசுக்குள்ள, பொண்டாட்டி காலையிலேயே கொண்டு வந்து புருஷன் பட்டினியா இருக்கக்கூடாதுன்னு பழைய சப்பாத்தியாவது கொடுத்தா. ஆனா நான் தான் திமிரா ஊருக்குள்ள வந்தேன். ஊருக்குள்ள வந்து கை நீட்டும் போது தானே தெரியுது நான் யாரு, எல்லாரும் என்ன எப்படி பாக்குறாங்கன்னு. நான் இப்படி இருக்கக்கூடாது. சோமையா நேரா வயலுக்கு போனான். களச்செடிங்க நிறைய வளர்ந்துருந்துச்சு. எல்லாத்தையுமே புடுங்கி போட்டான். ஒரு மண்வெட்டியை வச்சு அங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தான். கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது. வெயில் பட்டு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அவன் வேலை செய்யறத மட்டும் நிப்பாட்டவே இல்லை. அப்ப சோமையா மனசுக்குள்ள, கை வலிக்குது, ஆனாலும் என்னோட வயல்ல நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது சந்தோஷமா தான் இருக்கு. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுலயும் இவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும்னு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம போச்சே. இனிமே கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் என்னுடைய வேலை. சாயந்தர நேரம் வரைக்கும் வயல்ல கஷ்டப்பட்டு வேலைய பார்த்துட்டு கை கால் முகத்தை கழுவிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப சோர்வடைஞ்சு போய் உக்காந்தான். ஏங்க, காலையில இருந்து எங்க போயிட்டீங்க? உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிருக்கு, துணியெல்லாம் இப்படி மண்ணு மண்ணா இருக்கு. சோமையா சந்தோஷமா, சீதா, இன்னைக்கு நான் வயலுக்கு போனேன். வெயில் பயங்கரமா இருந்துச்சு. ஆனாலும் கஷ்டப்பட்டு களச்செடி எல்லாத்தையும் பிடுங்கி போட்டேன். வரப்பை வெட்டி விட்டுருக்கேன். எல்லாத்துக்குமே உரம் போட்டிருக்கேன். எனக்கு பசிக்குது. காலையில கொடுத்த அந்த சப்பாத்தியை கொடுக்கறியா? சீதா சந்தோஷமா ரொம்ப ஆச்சரியமா, உண்மையா வாங்க? நீங்க வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்தீங்களா? நீங்க முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்காக எடுத்து வச்ச சப்பாத்திய நான் சாப்பிடுறேன். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு சோறு பொங்கி போட என்னால முடியாதா? சோமைய போய் குளிச்சுட்டு வந்தான். அப்ப சீதா ஒரு வாழை இலையில விருது சாப்பாடே தான் புருஷனுக்காக சமைச்சு அதுல மணக்க மணக்க பரிமாறினா. ஆஹா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்ற சாப்பாடே ரொம்ப சுகம்தான். காலையில கொடுக்கல, ஆனா இப்ப கொடுக்கறிய சீதா? சீதா சிரிச்சுக்கிட்டே, காலையில என்கிட்ட கேட்டது ஒரு சோம்பேறி. சோம்பேறிக்கு எதுக்கு நான் சாப்பாடு போடணும்? கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்து என் புருஷன் என்கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்கும்போது அப்போ சாப்பாடு பரிமாறாம இருந்தா பொண்டாட்டியா நான் எதுக்குங்க? என்ன மன்னிச்சிடுங்க. அப்போ ரங்கம்மா வந்து, சரியா பாடத்தை கத்து கொடுத்த சீத்தம்மா. என்ன சோமையா, காலையில வீரப்பா பேசிட்டு போன, இப்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்திருக்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் என்னங்கிறது இப்போ உனக்கு புரியுதா? உழைப்புதாயா நமக்கு எல்லாம். சோமையா சாப்பாடு சாப்பிட்டு, ஆமா, காலையில நான் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டேன். நீங்க எல்லாரும் சொல்ற வார்த்தைங்க என்ன திட்டுறதுக்காக இல்ல, என்ன மாத்துறதுக்காக. அதை புரிஞ்சிக்காம உங்க எல்லாரையும் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா உங்களை தாண்டி வெளியில போகும்போது தான் உலகம் என்ன எப்படி பாக்குதுன்னு புரியுது. ரொம்ப கேவலமா தான் பாக்குறாங்க. எதுக்குங்க இப்ப இதெல்லாம்? நீங்க மாறி இருக்கீங்க, எனக்கு அதுவே போதும். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு கஷ்டமே இருக்காது. அப்பதான் அன்னபூர்ணமா அந்த பக்கமா வந்து, பரவாயில்ல சோமையா, இன்னைக்கு வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு வேலை பார்த்தியாமே. எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்து சொன்னாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிற உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, நான் நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்குறேன். சுப்பையா சந்தோஷமா, நிச்சயமா, நாளைக்கு நான் வயல்ல வேலை செய்யும் போது நீங்க கொண்டு வந்து கொடுக்கற கஞ்சியை குடிச்சிட்டு தான் வேலையை பார்க்கணும். இத பார்த்து பூபதியும் சிரிச்சுக்கிட்டே, சபாஷ் சோமையா, இப்பதான் நீ கடுமையான உழைப்பாளின்னு காட்டியிருக்க.
நீ உழைச்சி வேலை செய்யறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குடா. அப்படி சோமையா அவனுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அவன் செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு தினமும் வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சு விளைச்சலை விளைய வச்சான். அந்த விளைச்சல் விளையும் போது அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அளவுக்கு அதிகமாவே இருந்துச்சு. இது கதையில இருக்கிற நீதி. வெட்டியா இருந்து வெட்டியா வாழ்க்கைய போக்குறதுக்கு மனுஷங்களை நாம பொருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு மண்ணு கூட பொண்ணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்போ சோமையாவோட வாழ்க்கையில நடந்தது. 1990 வருஷம், அது மார்கழி மாசம். விடிய காலையில 5 மணி. கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த எல்லாருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆத்தங்கரையில மட்டும் ரொம்ப சலசலப்பா இருந்துச்சு. பனி எல்லாத்தையுமே விலக்கி சூரியன் மெதுவா வெளியில வந்துகிட்டு இருந்தான். சூரியனோட ஒளிப்பட்டு அந்த ஆத்து தண்ணி தங்க மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த தண்ணியோட சத்தம் இனிமையா காதுல விழுந்துகிட்டு இருந்துச்சு. ராமநாதம் ஆத்துல இறங்கி சூரிய நமஸ்காரம் செஞ்சாரு. அம்மா தாயே, இந்த வருஷமும் எங்க ஊரு நல்லா இருக்கணும். இந்த ஆத்து தண்ணி தான் எங்களுடைய ஆதாரமே. இந்த ஆற்றிலிருந்து மீனை பிடிச்சி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணியை பயன்படுத்தி தான் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் ஊர் ஜனங்க எல்லாரையும் நீதாம்மா பார்த்துக்கணும். ஐயா ராமநாத ஐயா, இன்னைக்கு நம்ம அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா போல. அதான் வலைய போட்ட 1/2 மணி நேரத்திலேயே படகு முழுக்க மீன் கிடச்சிருக்கு. இதை கொண்டு போய் சந்தையில் விற்கணும். என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கும் போல இருக்கு. அப்பதான் காந்தம்மா கூட எடுத்துக்கிட்டு வந்தாங்க. பின்ன இல்லையா, நீங்க மீன் பிடிக்கிறத வச்சுதானே என் குடும்பம் நடக்குது. இந்த ஊர்ல பிறந்தது நம்ம அதிர்ஷ்டம். பகல் முழுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ராத்திரியில வீசுற இந்த ஆத்தங்கரையோரமா இருக்கிற காத்துல எல்லா கஷ்டமும் மறந்துடும். அண்ணே, உங்களுக்கு ஒரு மீன் எடுத்து வைக்கிறேன், வீட்டுக்கு அனுப்புறேன். ரொம்ப சந்தோஷம் காந்தம்மா. இந்த ஆறு நம்ம ஊருடைய சொத்து. இதை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையும் தான். பாஸ்கரும் இன்னைக்கு தான் பட்டணத்துல இருந்து வரான். அவனுக்கு இந்த ஆத்து மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். நல்லா செஞ்சு கொடு. அந்த ஊஜனங்க எல்லாருக்குமே அந்த ஆறு தண்ணி குடுக்கற ஆறு மட்டும் இல்ல, அது அவங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி. அந்த ஆத்தங்கரையோரமா உக்காந்துக்கிட்டு பேசுறதுதான் அவங்களுடைய தினசரி வாடிக்கை. சில நாட்கள் அப்படி போச்சு. வெயில் காலம் நெருங்குச்சு. பக்கத்து ஊர்ல தண்ணிக்கு பஞ்சம் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில கிருஷ்ணாபுரம் ஆத்துக்கிட்ட ஒரு பெரிய வண்டி தூசியை கிளப்பிக்கிட்டு வந்துச்சு. அதுல இருந்து கணபதியும் வீரையாவும் இறங்குனாங்க. 2 பெரிய பெரிய மோட்டார் எல்லாத்தையுமே அவங்க இறக்குனாங்க. டே வீரையா, பாத்தியா இந்த ஆத்து தண்ணிய? பெரிய கடல் மாதிரி இல்ல, ஆனா இந்த தண்ணி எல்லாம் இங்க வீணா போகுது. பக்கத்து ஊர்ல நான் கட்டிக்கிட்டு இருக்கிற ஃபேக்டரி தண்ணி இல்லாம நின்னு போச்சு. பேசாம இந்த ஆத்து தண்ணிய பைப்பு போட்டு அந்த ஊருக்கு எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். ஐயா முதலாளி ஐயா, உங்களுக்கு சாதாரண மூளை இல்லைங்க. நீங்க பைப்பை வச்சு இந்த ஆத்து தண்ணியை எடுத்துட்டீங்கன்னா இங்க தண்ணியே இருக்காது. நல்லா பெரிய மைதானம் மாதிரி இருக்கும். அதுல இறங்கி நாங்க கிரிக்கெட்டு கூட விளையாடலாம். டே வீணா போனவனே, கிரிக்கெட்டு விளையாடுறது மட்டும் இல்லடா, நான் நினைச்சது மட்டும் நடந்தா லட்ச கணக்கில் சம்பாதிப்பேன். சரி சரி, பேசினது போதும், பைப் எடுத்து தண்ணிக்குள்ள போடு. அந்த 2 மோட்டாருமே டப் டப் டப்புன்னு பயங்கரமான சத்தத்தோட ஆன் ஆச்சு. அந்த ஆத்துல இருக்கிற தண்ணி அந்த மோட்டார் மூலமா பைப் மூலமா வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஊஜனங்க எல்லாருமே அந்த சத்தத்தை கேட்டு அங்க வந்தாங்க. யாரையா நீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு மோட்டரை போட்டு தண்ணியை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆத்து தண்ணியை நம்பி தான் இந்த ஊர் ஜனங்க மொத்த பேருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னோட பேரு கஜபதி. பக்கத்து ஊர்ல கான்ட்ராக்டரா இருக்கேன். இந்த ஆத்து தண்ணி உங்க ஊருக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. என்னோட ஃபேக்டரிக்கு தான் தண்ணி எடுக்கிறேன். மேலதிகாரிங்க எல்லாருக்கிட்டையும் பேசி அனுமதி வாங்கிட்டேன். குறுக்க நீங்க வந்தா உங்க மேல கேஸ் போடுவேன். இது அநியாயங்க ஐயா. இப்படி மோட்டார் போட்டு தண்ணி எடுத்தீங்கன்னா 1 வாரத்திலேயே ஆத்து தண்ணி தீந்து போயிடும். அப்புறம் மீன் எல்லாம் செத்து போயிடும். அப்புறம் எங்க பொழப்பு என்னாகிறது? தயவு செஞ்சு மோட்டாரு நிறுத்துங்க. உன்னோட மீன் செத்து போனா எனக்கு என்னடா? எனக்கு தேவை என்னோட ஃபேக்டரி. டே வீரையா, நல்லா மோட்டார் பைப்பை கீழே போட்டு தண்ணியை இழு. யாராவது தடுக்க குறுக்க வரட்டும், என்னாகுது பாரு. கஜபதியோட மிரட்டலுக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியல. எல்லாருமே போய் படுத்துட்டாங்க. அந்த மோட்டார் சத்தம் அவங்களுடைய அமைதியை கெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. யாராலையும் சரியா தூங்க கூட முடியல. அந்த ஆத்தோட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறையிறத ராமநாதனும் கவனிச்சாரு. ஐயா, இன்னைக்கு வலையில ஒரே ஒரு மீனு கூட மாட்டல. அந்த மோட்டார் சத்தத்துக்கு மீனெல்லாம் பயந்து போய் கீழே இருக்கிற சேத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு போல. இப்படியே போனா எங்க பொழப்பு என்னங்க ஆகுறது? என்ன பண்றதுன்னே புரியலையே காந்தம்மா.
அந்த கான்ட்ராக்டரு லஞ்சம் கொடுத்து அனுமதி வாங்கி வச்சிருக்கான். நாம ஏழைங்க, நாம என்ன செய்ய முடியும்? தண்ணி எல்லாத்தையும் இப்படி வீணாக்கறாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பணம் இருக்கிறவன் ஜெயிக்கலாம். ஆனா பணம் இருக்கிறவனை கூட அறிவு இருக்கிறவன் ஜெயிக்க முடியும். அவன் ஏதோ அனுமதி பத்திரம் இருக்குன்னு சொல்றான்ல, அதுல என்ன குறை இருக்குன்னு நான் பார்க்கறேன். நான் பட்டணத்துல படிச்சதே இது சம்பந்தப்பட்ட படிப்பு தானே. பாஸ்கர் தம்பி, உன்னால இதை செய்ய முடியுமா? அந்த மோட்டாரை நிறுத்த முடியுமா? நாளைக்கு வேற இன்னும் 2 மோட்டாரை கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் 2 நாள்லயே ஆத்து தண்ணி தீந்து போயிடும். சிவையா, அந்த மோட்டாரை நிறுத்தணும் அப்படின்னா நாம அவன் கூட சண்டை போடக்கூடாது. இயற்கையையும் அரசாங்கத்தையும் தான் நாம பயன்படுத்திக்கணும். அவன் தண்ணிக்குள்ள இறக்குன அந்த மோட்டாரை அவனே வெளியில எடுப்பான். என்னோட திட்டம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் வாங்க. பாஸ்கர், சிவையா, ராமநாதன் 3 பேருமே சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதிகார பலத்தை விட அறிவு பலம் பெருசு அப்படின்னு பாஸ்கர் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தான். ராத்திரி 12 மணி இருக்கும். வீரையா அந்த மோட்டார் பக்கத்திலேயே படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ பாஸ்கர், சிவையா 2 பேருமே அவனுக்கு தெரியாம படகு எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு நடுவுல போனாங்க. அப்போ சிவையா மெதுவா, கஜபதி தம்பி, அந்த பாஸ்கர் போட்டிருக்கிற பைப்பு ஆத்துக்கு இடது பக்கமா இருக்கிற ஆழமான பகுதியில் இருக்கு. அங்கதான் தண்ணி அதிகம்னு போட்டிருக்கான். ஆமா சிவையா, அவன் போட்டிருக்கிற பைப்பை நாம வெட்டக்கூடாது. அப்புறம் அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். நாம இயற்கையை வச்சுதான் அவனுடைய திமிரை அடக்கணும். இந்த ஆத்துக்கு வலது பக்கமா இருக்கிற தாமரை கொடிகளையும் அப்படியே ஒட்டக்கூடிய மண்ணையும் கொண்டு வா. சிவையா அந்த ஆத்துக்குள்ள இறங்கி அங்க இருக்கிற மண்ணு, பாசி, அப்புறம் தாமரை கொடி எல்லாத்தையுமே கொண்டு வந்து படகுல போட்டான். 2 பேரும் சேர்ந்து அந்த பைப்போட வாய்க்கிட்ட கொண்டு போய் அந்த பாசி, கொடி, அப்புறம் மண்ணு எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க. அடுத்த நாள் மோட்டார் போட்டா தண்ணி வராம அந்த பைப் வழியா இந்த மண்ணும் சேரும் தான் வரணுங்கிறது அவங்க பிளான். இது போதும் சிவையா. நாளைக்கு அவன் மோட்டாரை ஆன் பண்ண உடனே இங்க இருக்கிற மண்ணு, கொடி எல்லாம் மோட்டாரோட பைப்புக்குள்ள போய் மோட்டாருக்குள்ள பட்டு அந்த மோட்டார் கெட்டு போயிடும். அவனுக்கு அதை சரி பண்ண எப்படியும் 1 வாரம் தேவைப்படும். அதுக்குள்ள அந்த அனுமதி பத்திரம் என்னன்னு நான் பார்க்கறேன். அடுத்த நாள் காலையில வெயில் அதிகமா இருக்கும்போது கஜபதி அங்க வந்தான். அப்பதான் வீரையாவும் எழுந்திருச்சான். டேய் வீரையா, மோட்டாரை ஆன் பண்ணு. இன்னைக்கு இந்த ஆத்து தண்ணி பாதியாகணும். இந்த ஆத்து தண்ணி எல்லாமே என் ஃபேக்டரிக்கு தான் சொந்தம். சரிங்க ஐயா, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. அதனால எல்லா தண்ணியும் உங்க ஃபேக்டரிக்கு வரப்போகுது. வீரையா உடனே போய் மோட்டரை ஆன் பண்ணான். உடனே மோட்டர்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கீர் 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 அப்படின்னு சத்தத்தோட திடீர்னு நல்ல தண்ணி வந்துகிட்டு இருந்த இடத்துல சேரு, பாசி, தாமரை கொடி எல்லாமே வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம திடீர்னு ஓடிக்கிட்டு இருந்த 2 மோட்டர்ல ஒரு மோட்டர் கெட்டு போச்சு. அப்ப கஜபதி கோவமா, டே வீரையா, என்னடா இது? அந்த மோட்டார் கெட்டு போச்சு. தண்ணி வராம ஒரே சேரு சேரா வருதே. ₹1,00,000 மோட்டாருடா. என்னாச்சுன்னு பாரு. ஐயா, அதுதாங்க ஐயா, என்னன்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை இந்த ஆத்து தாய்க்கு கோபம் வந்து தண்ணிக்கு பதிலா மண் அனுப்புறாளோ? இந்த ஆத்தோட பாசி விழுந்து மோட்டார் கெட்டு போச்சு. குறுக்குல வேற ஏதோ மாட்டி இருக்குங்க ஐயா. கஜபதி ரொம்ப கோவமா, மாட்டிக்கிச்சா? வாய் மட்டும் தாண்டா உனக்கு, செயல்ல எதையும் காட்டாத. நானே போய் என்ன பிரச்சனைன்னு பாக்கறேன். கஜபதி அந்த பைப்பை டைட்டா இழுக்க முயற்சி பண்ணி கால் வலிக்கு அங்க இருக்கிற சேத்துல விழுந்துட்டான். முகத்துல சேரு ஒட்டிக்கிச்சு. ஐயோ முதலாளி ஐயா, இப்ப நீங்க கான்ட்ராக்டர் மாதிரி இல்ல, ஒரு பெரிய பன்னிக்குட்டி மாதிரி இருக்கீங்க. அந்த சேரு வேற உங்க முகத்துக்கு நல்லா பொருந்தது. அப்ப அங்கிருந்து அவங்க எல்லாரும் பார்த்து பயங்கரமா சிரிச்சாங்க. காந்தம்மா, ராமநாதன், பாஸ்கர், சிவையா எல்லாரும் அங்க வந்தாங்க. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து கஜபதிக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா எல்லாரும் சிரிக்கிறீங்களா? என்ன கோவப்படுத்தினா நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். இந்த ஆத்து தண்ணி எனக்கு சொந்தம். என்கிட்ட அனுமதி பத்திரம் இருக்கு. போதும் நிறுத்துங்க கஜபதி. உங்ககிட்ட இருக்கிறது போலி பத்திரம். அதிகாரிங்களுக்கு லஞ்சம் கொடுத்து நீங்க வாங்கின பத்திரம். இதோ இதை பார்த்தீங்கல்ல, இது 1950வது வருஷ கெஜெட் காப்பி. கெஜெட் காப்பியா? அது என்ன? இந்த பத்திரத்தில் தெளிவாக எழுதியிருக்கு, கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிற ஆற்று தண்ணி அந்த ஊர் பஞ்சாயத்துக்கும் அந்த ஊர் மீனவர்களுக்கும் தான் சொந்தம். இதை யாருமே பிரைவேட்டா அவங்களுடைய சுய தேவைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த பத்திரத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. நான் பட்டணத்துக்கு போய் கலெக்டரை பார்த்துட்டு தான் வரேன். உங்கள் பத்திரம் பொய் பத்திரம்னு தெரிஞ்சு போச்சு. என் கையில் இருக்கிறது தான் உண்மையான பத்திரம்.
பாத்தியா கஜபதி, எங்க ஊரு படிச்ச புள்ள பேசுற பேச்ச? உன் அதிகாரமெல்லாம் இந்த ஊர்ல செல்லாது. நீ எங்க லஞ்சம் கொடுக்குறியோ அங்க வேணும்னா உன் அதிகாரம் செல்லும். இங்க பாருங்க கஜபதி, ஏற்கனவே உங்க ஃபேக்டரிக்கு நோட்டீஸ் போயிடுச்சு. நீங்க அநியாயத்துக்கு தண்ணியை செலவு பண்ணியிருக்கீங்க. அதுக்கு 10,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த மோட்டரை உடனே வெளியில எடுக்கலனா அப்புறம் தேவையில்லாம எங்க ஆத்து பக்கம் வந்தா நீங்க தான் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஐயோ, ஜெயிலுக்கு போவாரா? முதலாளி ஐயா, இந்த ஊரு தண்ணியும் வேணாம், இங்க இருக்கிற மீனும் வேணாம். வாங்க ஐயா, சீக்கிரமா வண்டியை பிடிச்சி நம்ம ஊருக்கு போயிடுவோம். கஜபதிக்கு பேச வரல. ஏன்னா அவனுடைய அதிகார பலத்தை விட புத்தி பலம் அதிகம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற வண்டி மோட்டார் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவன் அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அவன் போனதை பார்த்து ஊர்ல எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊர்க்காரங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாஸ்கரை பாராட்டினாங்க. பாஸ்கர் தம்பி, இந்நேரம் நீ வந்திருக்கலன்னா இந்த ஆத்தை காப்பாத்தி இருக்க முடியாது. உன்னோட படிப்பு தான் இன்னைக்கு இந்த ஆறை காப்பாத்தி இருக்கு. ஆறு உன்னை நல்லபடியா வச்சுக்கும். இல்ல சிவையா, இதுக்கு நான் காரணம் இல்ல, நம்ம எல்லாரோட ஒற்றுமை தான். இந்த ஆத்துக்குள்ள இப்படி ஒரு மண் இருக்கிறதே நீ தான் சொன்ன. அதை வச்சுதானே மோட்டரையே தடுத்து நிறுத்தணும். நம்ம ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மள எதுவும் செய்ய முடியாது. ஆமாப்பா, இனி மறுபடியும் எங்க பொழப்பு எப்பவும் போலவே நடக்கும். இல்லனா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருப்பா. அப்ப ராமநாதன் சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா, நாம இயற்கையை பாதுகாத்தாதான் இயற்கையும் நம்மள பாதுகாக்கும். இந்த ஆறு நாம குடிக்கிறதுக்கு தண்ணிய மட்டும் கொடுக்கறது இல்ல, நம்ம எல்லாரையும் சேர்த்து வைக்கிறதே இவதான். இந்த ஆறு எப்பவும் நல்லபடியா இருக்கணும். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சூரியனோட ஒளி அந்த ஆத்து தண்ணியில மட்டும் படாம இவங்க மேலேயும் பட்டு அவங்க எல்லாருமே ஜொலிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய ஒற்றுமையால இன்னைக்கு அவங்களுக்கு வந்திருந்த ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து அவங்க வெளியில வந்திருந்தாங்க. எப்பவுமே இயற்கையோட வளங்களை யாருமே சுருட்டிக்க பார்க்க கூடாது. இயற்கையோட வளங்கள் எல்லாருக்குமே சொந்தம். அத சுயநலத்துக்காக யாராவது பயன்படுத்தினா அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கறதுல தப்பில்ல. எப்பவுமே அதிகார பலம் உடல் பலத்தை விட அறிவு பலம் பெருசு. அந்த அறிவு இருந்தா எல்லா பிரச்சனையில இருந்தும் மீண்டு வரலாம். அடுத்தது ஜனங்களோட ஒற்றுமை. ஊருக்குள்ள எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி, தனித்தனியா இருக்கிற வரைக்கும் யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. எப்போ அந்த ஊருக்காக வந்த பிரச்சனைக்காக ஊஜனங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா போராடுறாங்களோ இல்ல ஒரு திட்டம் போடுறாங்களோ அப்போ அந்த ஊரோட பிரச்சனைய சரி செய்ய முடியும்.